ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சுவையான ரொம்ப சிம்பிளான ஒரு அரிசி உப்புமா எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம். இந்த அரிசி உப்புமா நிறைய பேர் நிறைய மெத்தடில் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் செய்யக்கூடிய மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது. இந்த அரிசி உப்புமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், அதே மாதிரியே ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த பேச்சுலர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான் நிறைய பேர் தேடுவீங்க. இன்றைக்கி நான் சொல்கிற இந்த அரிசி உப்புமா செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, கார சட்னிலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் கூட நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த அரிசி உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அரிசி உப்புமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ பச்சரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். மாதிரி ஒரு அடி கனமான பாத்திரம், அதில் தான் நம்ம வறுக்க போகிறோம். 1 கப் பச்சரிசி, இப்போ நம்ம ரேஷன் கடையில் கொடுப்பாங்கள்ல அந்த பச்சரிசி தான் 1 கப் சேர்த்துக்கிறேன். இது நல்லா செவந்து வரணும் அவசியம் இல்லை, அந்த பொரி அரிசி ஸ்டேஜுக்கெலாம் போயிடக்கூடாது, சரிங்களா? இப்போ நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். டக்குன்னு கலர் மாறிடும்ல, அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்துக்கலாம். இந்த அரிசி வந்து பொரி அரிசி ஸ்டேஜுக்கு போயிட வேண்டாம், இது ஓரளவுக்கு இந்த மாதிரி வறுத்தா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கடையில் இருக்க சூட்லேயே நல்லா வறுந்துடும். இது க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு வறுக்கணும். இங்கே பாருங்கள் 2-3 தான், இந்த 2-3 அரிசி அந்த மாதிரி கலர் லைட்டாக மாறி இருக்கும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். எல்லா அரிசியும் பொரி அரிசி மாதிரி மாறிடக்கூடாது, அப்படி மாறக்கூடாது. அரிசி உப்புமா பொறுத்தவரைக்கும் இந்த பதத்தில் தான் நம்ம வறுக்கணும், இந்த பதத்தில் தான் இருக்கணும். 1-2 அப்படியே கலர் கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த அரிசியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வர போகிறோம், சரிங்களா? அடுத்தது தாளிப்பு தான். இப்போது அரிசியை வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரிசியை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வந்தாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாளிப்பு பார்க்க போகிறோம். இப்போ குக்கரில் தாளிப்பு செஞ்சிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். குக்கரில் தான் தாளிக்கிறது, குக்கரில் தான் நீங்கள் செய்ய போகிறோம். அதில் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்டட் எண்ணெய் ஊற்ற போகிறேன். தேங்காய் எண்ணெய், அதெல்லாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரீஃபைண்டட் ஆயில் தான் பயன்படுத்துகிறேன் இன்றைக்கி. தேங்காய் எண்ணெய் வந்து அந்த அரோமா சூப்பராக இருக்கும் உண்மையிலே. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. ஏன் கடலைப்பருப்பு கொஞ்சம் கூட போட்டிருக்குன்னா அது நல்லாயிருக்கும். இந்த அரிசி உப்புமாவுக்கு கடலைப்பருப்பு தான். 1/2 டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன், அடுத்து இதில் சேர்த்துப்போம். பச்சை மிளகா, இது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, இது கருவேப்பிலை, இஞ்சி வந்து தட்டி சேர்க்குறேன். இப்படி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு, அதனால் தட்டி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள். கண்டிப்பாக பச்சரிசி நம்ம சேர்க்கணும்னா கண்டிப்பாக ஒரு பொங்கலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பச்சரிசி எதெல்லாம் சேர்க்குறீங்களோ கண்டிப்பாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்து தான் ஆகணும், சரிங்களா? கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. அடுத்தது இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், சரிங்களா? நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம். அவ்வளோதான். இப்போ வெங்காயம் வதங்கியிருக்கு, தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் பச்சரிசிக்கு 2 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் தான், சரிங்களா? 2 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே வறுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பச்சரிசியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி அதில் இருந்ததுன்னா இருத்துட்டு அரிசியை சேருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிடலாம், அவ்வளோதான். குக்கர் மூடி ஒரு 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி விசில் 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம உடனே வந்து ஸ்டீமெல்லாம் எடுக்கக்கூடாது. ஒரு 15 நிமிஷம் ஆகணும், சரிங்களா? ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடணும்.
உடனே ஸ்டீம் எடுத்துட்டு உடனே திறக்கக்கூடாது. சரிங்களா? எப்பயுமே இந்த பிரியாணியா இருந்தாலும் சரி, இல்ல குக்கர்ல அந்த மாரி பொங்கலோ, இல்ல ஏதாவது ஒரு உப்புமாவோ ஏதாவது பண்றீங்கன்னா, உடனே வந்து இந்த விசில எடுத்துட்டு திறக்கக்கூடாது. 15 நிமிஷம் சொன்னேன். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா ரெடியா இருக்கு. சூப்பரா ரெடியா இருக்கு பாருங்க. சாதம் வந்து கரெக்ட்டா வரும். உப்புமாவுக்கான அந்த ஸ்டேஜ் கரெக்ட்டா இருக்கு. சுவையான அரிசி உப்புமா தயாராகிடுச்சு. நம்ம ஃபார்முலா தான் எப்பயுமே. இந்த மாதிரி ஒரு கப்பு கிண்ணத்தில் போட்டுட்டு போடுவாங்கள்ல. ரெடி ஆகிடுச்சா? இப்போது சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். அரிசி உப்புமா பிரமாதமாக ரெடியாக இருக்குது.